ஹலோ பீப்புள். குட் ஈவினிங், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம காஸ்டவே கான்வர்சேஷன்ஸ் எபிசோட் 3. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் கெஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் மில்லருக்கு. ஏன்னா மில்லர் ஸ்டார்ட் ஆன புதுசில் நாங்கள் போட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன விதத்தில் அப்ரிஷியேஷன் இவங்க முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தவங்க. Other than Jayrani ma'am, and she's அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. she's a writer and she's a journalist and then she's a writer and அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க புக்ஸ் டைட்டில்ஸ்லாம் வாசிச்சாலே உள்ளுக்குள்ள பயங்கர ஒரு ஒரு thirst இருக்கும், ஒரு தாகம் இருக்கும் வாசிக்கணும் அப்படின்ட்டுலாம். ஸோ let me read the titles. இதற்கு பெயர்தான் பார்ப்பனியம், ஜாதியற்றவளின் குரல், உங்கள் மனிதன் ஜாதியற்றதா, கருப்பு மை குறிப்புகள். ஹாய் மேம், ஜஸ்ட் நீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஏன்னா நீங்க ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் இருந்ததா, ஜஸ்ட் டெல்லிங் டு தி ஆடியன்ஸ். நீங்க எழுதிருக்க புக்ஸ் நேம் சும்மா வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்கள் குழந்தை யாருடையது, அப்புறம் சமீபமா செந்நிலம்னு சொல்லிட்டு அவங்களோட கட்டுரை தொகுப்புகள் வந்து வெளியாச்சு. அண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் டைரக்டா அவங்க கிட்டே அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கேட்டுடலாம். ஹாய் மேம். ஹாய் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஆக்சுவலி எனக்கு கேக்குது. ஆடியன்ஸ் மேபி ஆடியன்ஸும் சொல்லலாம் எங்க ரெண்டு பேர் வாய்ஸுமே ஆடிபிளா இருக்கா அப்படின்னு. I think we can continue. ஒருவேளை ஆடிபிளா இல்லைன்னா சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, மில்லருக்கு ஸ்டார்டிங்ல நாங்க இது பத்தின சில அவேர்னஸ் போஸ்ட் எல்லாம் போடும்போது நீங்க சைலண்டா ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஸோ திஸ் மொமெண்ட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல், லைக் சர்ரியல். லைக் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், உங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து தேங்க்யூ பானு. கண்டிப்பா இது மெயினா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ஆக்டிவிசம், இல்ல ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிசம் பத்தின ஒரு புரிதல். இப்போ அடிக்கடி நம்ம அதை பத்தி ஒரு அதை புதுப்பிக்க வேண்டியது இருக்கு, அந்த ஒரு டுவர்ட்ஸ் தட். அப்படின்னா என்ன, அது ஏன் அவசியம் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் சரி, அப்ப நீங்க இந்த டாபிக்கு ஆன்டிகா சம்பந்தமா எந்த டாபிக்னாலும் நீங்க நல்லாதான் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட அன்னைக்கு நான் மீட் பண்ணும்போது பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மேபி திஸ் இஸ் த ரைட் திங் டு ஸ்டார்ட் வித்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் எஸ் மேம், சொல்லுங்க. உங்களோட கெரியர் ஒரு ஜேர்னலிஸ்டா பிகின் ஆகி ரைட்டரா இப்போ நீங்க பல படைப்புகளை வெளியிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஜேர்னில எப்படி இந்த ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் ஆச்சு? லைக் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிலிருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் வந்து இப்படி ஒரு 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 ஆர்கனைசேஷனோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, ஒரு அமைப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காஸ்ட வந்து பேசுவாங்களா, இல்ல அது நம்மளோட சொசைட்டிலையும் சரி, இல்ல நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன், இல்ல நம்மளோட கேரக்டர்ஸ்ல உண்டாக்குற பாதிப்புகள் பத்தி எல்லாம் யாராவது பேசுவாங்களா, யோசிப்பாங்களாங்களா? நான் உண்மையிலேயே ரொம்ப தேடிட்டு இருந்த டைம்ல தான் வெளியில நான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, யார் இந்த குரூப், எப்படி இவங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க போஸ்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனாலதான் நான் உங்களுக்கு உங்க கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி. ஏன்னா அது ரொம்ப யங் டீமா வேற இருந்தீங்க. இது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையா, ரொம்ப காலமா இது நமக்கு தேவையா இருக்கு. பட் இந்த காலத்துலதான் அது கொஞ்சம் துளிர் விட்டு இருக்கு அப்படின்றதுனால எனக்கு வெளியிட ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுதான். சோ அதனாலதான் சரி, உங்க போஸ்ட் எல்லாமே நான் அப்பப்போ பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அதுக்கு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் ஆகுது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனால
எங்களுக்கும் ஒரு இல்ல அதோட ஃபியர் இல்ல செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் டவுட் வந்து அதுதான் செல்ஃப் சொன்னேன்ல. இப்ப டவுட் நம்ம இருந்துச்சு. காஸ்ட வந்து நம்ம வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஒரு மானுடவியல் ரீதியா நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம். பெரிய பெரிய அம்பேத்கர் வந்து ஸ்டடி பண்ணிருக்காரு. இன்னும் பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாமே இப்படி பண்றாங்க. மேம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம். உங்க வாய்ஸ் எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஐ மீன் கொஞ்சம் ஷேக்கியாவோ இல்ல ஒரு மாதிரி என்ன இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஓகேவா? ஆடியன்ஸ் அவங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதா இல்ல? இட்ஸ் ஓகே. Ashwini is unable, she is also watching. Ashwini, can you say ஜெயராணி மேமோட வாய்ஸ் வந்து ஆடியன்ஸ் கேக்குறவங்களுக்கு ஓகேவா இருக்கா? யா ஓகே ஓகே மேம், கண்டினியூ. யா ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே. இப்ப நம்ம வந்து காஸ்ட வந்து ஒரு அதோட ஹிஸ்டரி, அப்புறம் அதோட ஆந்த்ரோபாலஜிக்கல் பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா வகையிலயுமே நம்ம வந்து பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா, சோசியலா எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே வந்து நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். பட் எது லேக்கிங் நான் பார்த்தேன் அப்படின்னா அதோட சோசியோ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இன்னும் இன்னும் அது டேக் ஆஃபே ஆகல அப்படிங்கறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க இந்த டீம் அதை முன்னெடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் இதுதான் பிகினிங் ஸ்டேஜ் இல்ல. ஏன்னா ஜென்ரலா சைக்காலஜியே இங்க வந்து இன்னும் டெவலப் ஆகாத ஒரு ஃபீல்டா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டா தான் வருது. நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒப்பிடும்போது லேட்டா வந்தாலுமே அது இங்க வந்து வெஸ்டர்ன் ஆஸ்பெக்ட்ல தான் வந்து இன்னுமே சைக்காலஜி அந்த ஃபீல்டு வந்து அப்படிதான் பார்க்கப்படுது. அந்த ஒரு யூரோ அமெரிக்கன் கான்செப்டா தான் அது இருக்கு. நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கனால உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யூஜி பிஜி சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த யூரோ அமெரிக்கன் ரீசர்ச் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ அது எப்படி இந்தியனைஸ் பண்ணி இது முன்னாடியே வந்ததே லேட்டு தான். வந்த உடனேவாவது இந்த ஸ்ட்ரீம்ல யாராவது ஸ்டடி பண்ணிருக்கணும். அப்படி இங்க இருக்கிற பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் யாருமே வந்து இந்த சோசியல் ஆஸ்பெக்ட்ல பண்ணவே இல்லை. நான் வந்து ஒரு 2017 அந்த பீரியட்ல தான் இதை பத்தி அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு நான் கூட சைக்காலஜி படிக்கிறதுக்கு அப்ளை எல்லாம் பண்ணேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணேன். அந்த டைம்ல நான் ஒரு புது வேலையில சேர்ந்துட்டதுனால என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் திருப்பி இக்னோல அப்ளை பண்ணேன். எனக்கு எப்பயாவது அதை படிச்சுட்டு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு புக்காவது எழுதலாம். ஏன்னா அம்பேத்கர் என்ன சொல்றாரு, காஸ்ட் வந்து இட்ஸ் நோஷன் ஆஃப் மைண்ட். அது வந்து நம்மளோட அன்கான்சியஸ் மைண்ட்ல ஆப்ரேட் ஆகுது. அது ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல இல்ல. அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி கண்டிப்பா அதோட சைக்கலாஜிக்கல் ஸ்டடி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நம்ம இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்லாம் எனக்கு சோசியல் சைக்காலஜி படிக்கலாமா அப்படி ஏதாவது இருக்கான்னு நான் நிறைய அந்த டைம்ல தேடினேன். பட் என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. சோ இந்த தேடலுக்கு இடையில தான் நான் உங்களை பார்த்தேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிரீத்தி. அப்புறம் என்னை பத்தி கேட்டீங்க அப்படின்னா என்னோட நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கட்டு பெட்டியான ஒரு குடும்ப அமைப்புல இருந்துதான் நான் வெளியில படிக்க வந்ததே. படிக்கவே அனுமதிக்காத ஒரு குடும்பம். அப்படி ஒரு சூழல்ல இருந்தா நான் ரொம்ப ஃபைட் பண்ணி ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சோசியல் சிஸ்டமே எனக்கு தெரியும். நம்ம சமூகத்துல எப்படின்னா அது ஒரு கெடுவாய்ப்போ ரொம்ப அன்பார்ச்சுனேட். என்னன்னா நீங்க ஒரு அடல்ட்டா ஒரு 25 வயசுலதான் வந்து உங்களுக்கு இந்த நம்ம எப்படிப்பட்ட சமூகத்துல வாழ்றோங்கிறதே தெரியுது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம். எனி இண்டிவிஜுவலை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கையோடய வளர்க்கப்பட்டு திடீர்னு ஒரு நாள் நீங்க வேற வேற சமூகம், இப்போ காலேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சோசியல் குரூப் ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் ரொம்ப க்ளோஸ்டு குரூப்குள்ளேயே இருப்போம். அந்த சோசியல் குரூப்குள்ள நம்ம என்டர் ஆகும் போதுதான் இங்க இவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்கு, இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. அது கொஸ்டின் பண்ணணும் இருக்குங்கிறது தெரிஞ்சிருப்போம். பட் அது கொஸ்டின் பண்ணும், அது சரியில்லைங்கிறதே வந்து நமக்கு அந்த அடல்ட் ஆகி ஒரு 25 வயசுக்கு மேலதான் வந்து நமக்கு தெரிய வருது இல்ல. சோ அப்படிதான் வந்து எனக்கும் இருந்தது. நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாதிங்கிற விஷயத்தோட அதோட கூர்மையை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜேர்னலிசம் படிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு ஸ்டேட் வயலன்ஸ்,
நிறைய மக்கள் செத்து போறத பாக்குறது, இந்த மாதிரி ஒரு அனுபவத்தோட ஆரம்பிச்சதுனால என்னோட ஆன்டிகாஸ்ட் ஆக்டிவிசம்ங்கிறது ரைட் அந்த மொமெண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அப்ப இருந்து என்னன்னா, நம்ம மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரும்போது, ஒரு வேலை அப்படின்னு வரும்போது நாம நம்மளோட என்ன சொல்றது, ஒரு சொசைட்டிக்காக ஒண்ணு செய்யணும் அப்படின்னு. இப்ப நிறைய பிள்ளைங்களை பாப்பீங்க, +2 முடிச்சு நிறைய +2ல நிறைய மார்க் வாங்குற பொண்ணுங்களை பசங்களை பார்த்தோம் அப்படின்னா, என்ன வாங்க போறீங்க அப்படின்னா, நான் டாக்டர் ஆகி சமூகத்துக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த சமூகத்துக்கு சேவை செய்யணுங்கிறது நமக்கு பிள்ளை அந்த அந்த வயசுல அப்படியே இன்கார்பரேட் ஆகி இருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஜாப் அப்படின்னு வரும்போது இந்த போட்டிகளுக்குள்ள நம்ம போயிருவோம். நம்மளோட சர்வைவல், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துரும். சோ நான் என்னோட என்ன சொல்றது, நான் என்னை பத்தியே நான் கொஞ்சம் நல்ல விஷயமா நினைச்சு பெருமைப்படுகிறது என்னன்னா, அந்த எடுத்துக்கிட்ட பாதையில இருந்து நான் விலகாம என்னோட மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம்லயும் நான் அதை கடத்தி கொண்டு வந்தேன் எப்படியோ அப்படிங்கிறது தான் ரொம்ப. சோ ஃபர்ஸ்ட் ரைட் அந்த அந்த மொமெண்ட் நான் ஜேர்னலிசம் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்டா எப்படி இருந்தேனோ அதுதான் அந்த மனநிலை எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. அந்த காஸ்ட் தான் ஆமா, சாதி தான் இந்தியாவோட பிரைமரி கான்ஃபிளிக்ட். இங்க எல்லாமே சாதியா தான் இருக்கு. இங்க சாதி இல்லாம எதுவுமே இல்ல அப்படிங்கறதுதான் எனக்கு அப்போ அந்த ஏற்பட்ட புரிதல். அது இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு. அதுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மைண்ட் செட் தான் இப்பவுமே இருக்கு. சொல்லுங்க. அதான் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க இதுல 20 இயர்ஸ்க்கு மேல இதுல ஃபர்ஸ்ட் டைம் இருக்குங்கிறத சொல்றாங்க. நான் வேணா என்னோட ஹெட்செட் போட்டு பார்க்கலாம். மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரெக்கார்டர்ல கிளியரா சம்டைம்ஸ் கேட்டுரும். அதனாலதான் நான் எதுவும் உங்கள்ட்ட இன்ட்ரூவ் பண்ணல. பட் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அவங்க ஃபியூ பீப்புள் எனக்கு கொஞ்சம் கோல்டு த்ரோட். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகேவா? இப்போ ஐ திங்க் நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப கிளியரா இருந்துச்சு. மேபி தொடர்ந்து பேசுங்க, அது எப்படி இருக்குன்னு பாப்போம். லைக் ஹெட்செட் போட்டுட்டு. ஓகே ஓகே. இப்போ ஓகேவா? ஓகேவா தான் நினைக்கிறேன். ஓகே. யா, சோ அதுதான் இப்போ மோர் தேன் 20 இயர்ஸ் நீங்க இந்த ஒரு அந்த காலேஜ் டைம்ல இருந்த அந்த ஒரு ஃபயரை நீங்க தக்க வச்சுட்டு இப்ப வரைக்கும் அத கொண்டு எங்களுக்கும் அந்த ஒரு ஃபயரை பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் லைக் உங்க எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் உங்களோட ஒர்க் எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குது. எனக்கு அப்படிதான் கொடுக்குது. சோ கம்மிங் பேக் டு சோ உங்க வேலையில இந்த விஷயம் ரொம்ப ஆழமான ஒரு கருவா இருந்து டிஃப்ரெண்ட் திங்ஸா அது பயணிச்சிருக்கு. லைக் அது புக்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வேற சில விதமான வெளிப்பாடுகளா இருக்கட்டும். சோ இந்த இடத்துல உங்க ஜேர்னில இருந்தே சொல்லலாம், லைக் ஆக்டிவிசம்ங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல இந்த ஆன்டி காஸ்ட்ங்கிற விஷயத்த நம்ம எஜுகேட் பண்ணணும், இல்ல அதுக்கு அட்வொகேட் பண்ணணும் போது ஆக்டிவிசம்ல பல வழிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் க்ரோ அப் ஆகும்போது, நான் வளரும் போது என்னன்னா, ஆக்டிவிசம்னாலே ஒரு ஃபீல்டுல போய் இறங்கி போராடணும். தட் இஸ் ஒன்லி வேன்னு. அப்கோர்ஸ் அது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஆனா அது மட்டும்தான்ங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட தாத்தா, நான் பார்த்த ஒரு சிலர் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆன் த ஃபீல்டுல ரொம்ப டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால. அப்புறம் இட் ரியலி மோர் இயர்ஸ் ஃபார் மீ டு இப்போ இது இல்ல இப்படின்னு ஆக்டிவிசம்னா இப்படி இருக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு டைம் எடுத்துச்சு. ஸோ மேபி அது நீங்களும் பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா கேக்குறவங்களுக்கும் அது எனக்கு எடுத்த டைம் எடுக்காம கொஞ்சம் டைம் ஷார்டன் பண்ணலாம். நாம ஆக்டிவிசம்னா நீங்க சொன்ன மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது தெருவுல நின்று கோஷம் போடுறது, தெருவுல நின்று நம்மளோட கோரிக்கைகளை கேட்டு போராடுறது அப்படிங்கறது மட்டும்தான் அது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கலாம், சட்ட ரீதியா இருக்கலாம், இல்ல ஒடுக்குகிறவர்களிடமா இருக்கலாம்.
சோ நீங்க எங்களோட உரிமை, எங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு பேசுற இடம் இருக்குல்ல, அது வந்து தெருவா இருக்கு அப்படிங்கறதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஆக்சுவலி ஆக்டிவிசம் எங்க தொடங்கணும் அப்படின்னா, ஆக்டிவிசம்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு எஜுகேஷனா எங்க தொடங்கணும் அப்படின்னா அது வீடுகள்ல தொடங்கணும் அப்படிங்கறது, எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட தொடங்கணும் அப்படின்றது. அப்படி ஒருவேளை நம்ம சுதந்திரம் கிடைச்சப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாகி இருந்ததுன்னா, நம்மளோட ஃபேமிலி சிஸ்டம்குள்ள இல்ல ஸ்கூல் சிஸ்டம்குள்ள வந்து இங்க இருக்கிற டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு எதிராக ஒரு சென்சிடைசேஷன் தொடங்கி இருந்ததுன்னா, இன்னைக்கு நாம எல்லாமே வந்து வீதியில வந்துதான் போராடி நம்மளோட உரிமைகளுக்காக, அடிப்படை உரிமைகளுக்காக. நீங்க வந்து இது ரொம்ப மோசம் இல்ல, நீ வந்து நானும் சமம்தான், என்னையும் சமமா பாரு, நானும் ஒரு மனுஷன் தான் சொல்றத நீங்க வந்து நம்ம ஒரு அடல்ட் ஆகி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 20-25 வயசுல ரியலைஸ் பண்ணி வந்து போராடணுங்கிறது மாதிரி ஒரு மோசமான விஷயமே எதுவும் கிடையாது. சோ இது இந்த ஆக்டிவிசம்ங்கிறதுக்கு பேர் வந்து எஜுகேஷன். நீங்க வந்து அந்த சைல்ட்ஹுட்ல, ஏர்லி சைல்ட்ஹுட்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த உங்கள் குழந்தை யாருடைய இது இல்ல அந்த பேரண்டிங் ரிலேட்டடா கொஞ்சம் பேசிட்டு இருக்க இடங்கள்ல எல்லாம் நான் சொன்னது என்னன்னா, இந்த நம்ம சமூகத்துல வந்து அட்ரஸ் பண்ணப்படாத ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கள்ளத்தனமா ஒளிஞ்சுக்கிட்டே இந்த சிஸ்டம் அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரு குழு யாருன்னு பாத்தீங்கன்னா அது பெற்றோர்கள் தான், இந்திய பெற்றோர்கள். அவங்கள வந்து நம்ம யாருமே ரீச் அவுட்டே பண்ணல. இந்திய பெற்றோர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தனித்துவமான ஒரு குழுவா வந்து கைகோர்த்து இங்க இந்தியாவில காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் கைகோர்த்து அவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம என்னன்னா இப்போ வெவ்வேறு அமைப்புகள் இருக்கு, ஜனநாயக அமைப்புகள் இருக்கு, அவங்கள வச்சு இப்ப கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, பெரியாரிஸ்டுகள் இருப்பாங்க, அம்பேத்கரிஸ்டுகள் இருப்பாங்க. அந்த கொள்கை ரீதியா ஈர்க்கப்பட்டு வர்றவங்க கிட்ட நம்மளோட சமத்துவம் சார்ந்த, உரிமை சார்ந்த கருத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஆனா வந்து இது யாருகிட்ட நம்ம உண்மையிலேயே வேலை செய்யணும் அப்படின்னா இந்த பெற்றோர்கள் கிட்டயும் இந்த ஆசிரியர்கள் கிட்டயும் தான் ரொம்ப வேலை செய்யணும்னு எனக்கு தோணும். சோ ஆக்டிவிசம் வந்து அங்கதான் தொடங்கணும். பட் இவ்வளோ ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம் ஆகியுமே கூட இன்னைக்கு அந்த 2 முக்கியமான கோர் ஏரியாலையும் நம்ம வந்து இந்த சமத்துவ கல்வியை வந்து நாம தொடங்கவே இல்லை. அதனால என்னன்னா நம்ம வெளியில வந்து எவ்வளவு போராட்டங்கள் நாம பண்ணினாலும் இவங்க உற்பத்தி செய்து அனுப்புற மனிதர்கள் வந்து இன்இக்வாலிட்டிய நம்புகிறவர்களாகவும், சக மனிதர்கள் மேல மரியாதை இல்லாம ஒரு ஒடுக்குகிறவர்களாகவும் ஒரு மனித கூட்டத்தை வந்து இவங்க உற்பத்தி செஞ்சு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அப்ப அவங்க அதுதான் நார்மல்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிடுறாங்க மைண்ட் செட்ல. அப்ப அந்த கூட்டத்தை வந்து நாம எப்படி அட்ரஸ் பண்றது, யார் அட்ரஸ் பண்றது? அவங்க வீடுகளுக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்காங்க. ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த சிஸ்டம் அப்படியே எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத மாதிரியான ஒரு வெறுமனே அகாடமிக், வெறுமனே மார்க் சார்ந்த ஒரு பாடத்திட்டத்தை மார்க் வாங்க வச்சுட்டா போதும் பசங்களை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறோம்ல, ஸ்கூல்ஸ்லயே வந்து இவ்வளவு அட்ராசிட்டிஸ் நடக்குது அப்படின்னா இன்னைக்குதான் அது நடக்குதுங்கிறது கிடையாது. அது காலங்காலமா வந்து எப்போ அந்த பள்ளிக்கூட முறை வந்ததோ அப்ப இருந்தே இந்திய சமூகத்துல அந்த வெளிப்படையான ஒடுக்குமுறைகள் இருந்தது, உளவியல் ரீதியான ஒடுக்குமுறைகளும் வந்து கடுமையா இருந்தது. அப்போ ஆமா இப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா வெளியில சோசியல் மீடியா இருக்கனால வெளியில அதிகம் தெரியுது. பசங்க வந்து எஸ்சி எஸ்டி பசங்களை அட்டாக் பண்றது, இல்ல வந்து இல்ட்ரீட் பண்றது, இந்த விஷயங்கள் வந்து ஆசிரியர்களே கூட மாணவர்களை, தலித் மாணவர்களை வந்து டாய்லெட் கழுவ வைக்கிறது, இல்ல சத்துணவு கேட்டா அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு போன் இருக்கிறதுனால நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது வெளியில தெரியுது. பட் இவ்வளவு ஆண்டு காலமும் அது வெளியே தெரியாம இப்படியேதான் இருந்தது. அப்போ நீங்க வீடுகளுக்குள்ள வந்து அந்த கல்வியை, சமத்துவ கல்வியை கொண்டு போகாம பள்ளிகள்லயும் அதை வளர்த்தெடுக்காம நீங்க வந்து 20 வயசுக்கு மேலதான் ஒருத்தர் வந்து ஆக்டிவிசம்ங்கிற இதுக்குள்ள வரணும் அப்படின்னா இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா, 20 வயசுக்கு அப்புறம் அவங்க 20 வருஷமா கண்டிஷன் பண்ணப்பட்டதெல்லாம் அன்லர்ன் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ. ஆமா, அதுக்கே நமக்கு கொஞ்ச நாள் ஆயிடும், நமக்குள்ளேயே முரண்பாடு வந்துரும். ஏன்னா இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு பொது இடத்துல வந்து சமத்துவம்ங்கிற கான்செப்ட்ல வேலை செஞ்சாலுமே, ஆனா அவ எவ்வளவு முரண்பாடுகள் வருது அவங்களுக்குள்ள, பெண்களுக்குள்ளேயே எவ்வளவு முரண்பாடுகள் வருது. ஏன்னா நம்மளால அன்லர்ன் பண்றது, ஒரு அடல்ட் மைண்ட்ல விதைக்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து அப்புறப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
அந்த அன்லேர்ன் பண்றதுக்கு அன்லேர்ன் பண்றதுக்கு நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. அந்த ஏன்னா நம்ம வந்து உண்மை இல்லாதவற்றை உண்மை என்று நம்புகிற ஒரு பிலீஃப் சிஸ்டம்ல இருக்கும். அது பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூத்ல இல்ல இந்த நம்பிக்கைகள். அப்போ அதை வந்து நம்ம அன்லேர்ன் பண்றதுங்கிறது கண்டிஷன்டு திங் இல்ல, அத நம்ம அன்லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ நான் அந்த உங்ககிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு தெரியல, இந்த டீநாசிபிகேஷன் பத்தி உங்ககிட்ட நம்ம மீட் பண்ணும்போது சொன்னலாம் தெரியல, பட் நான் சொல்ல விரும்புறேன். அத இங்க சாதி நீக்கம் எப்படி செய்து கொள்வது, நம்மள நாமே சாதி நீக்கம் எப்படி எங்க செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ யூதர்களை வந்து நாசிக்கள் அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ரியலைசேஷன் வருது. அவங்க நம்ம எவ்வளவு பெரிய அந்த 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 கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ், அந்த அந்த பிணங்கள், இது எல்லாத்தையும் ஹிட்லர் இவ்வளவு மோசமா பண்ணி நம்ம இவ்வளவு மோசமா இதோட பார்ட்டா இருக்கமாங்கிற ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு வரும்போது அவங்க எங்க சேஞ்ச் எங்க உருவாக்கணும்னு நினைச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கூல்ஸ்ல தான். ஏன்னா நீங்க அடல்ட் மைண்ட வந்து நீங்க சரி பண்ண முடியாது. சோ இந்த இந்த பல்வேறு நாடுகள் சேர்ந்துதான் அந்த டீநாசிபிகேஷன்ங்கிற கான்செப்ட உருவாக்கி அதுல நியூ ஸ்கூல்ங்கிற ஒரு 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 ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த நியூ ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா டீச்சர்ஸ் இதை யார்கிட்ட வேலை செய்யறாங்கன்னா நாசி இவங்க ஜெர்மன்ஸ் கிட்டதான், ஜெர்மன் குழந்தைகள்கிட்ட தான். இதை இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எங்க வேலை செய்வோம், சாதிக்கு எதிராக வேலை செய்யணும்னா நேரா தலித் மக்கள் கிட்டதான் போவோம். ஏன்னா அந்த காலகட்டம்ல முடிஞ்சிச்சு. தலித் மக்களுக்கு அவங்களோட உரிமைகள் பத்தின அவேர்னஸ் வந்துருச்சு, தங்க அதிகாரப்படுத்துதல்களோட தேவை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம எங்க வேலை செய்யணும்னா அங்க ஒரு 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 அநீதியவே நம்பி ஒருத்தர் வளர்த்து எடுக்கப்படுறாங்களே, நம்ம அங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரல. சோ அத பத்தி நான் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு மாடியூல்ல ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் தேடி ஒரு புக் ஒர்க்குக்காக தான் நான் அதை ஸ்டடி பண்ணப்பதான் இந்த நியூ ஸ்கூல் கான்செப்ட் பத்தி எனக்கு தெரிய வந்தது. அப்ப அந்த நியூ ஸ்கூல்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் சிஸ்டம்ல அது வந்து டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ், இந்த 3 பேருக்கும் வந்து எஜுகேட் பண்றதுதான் அந்த டீநாசிபிகேஷன் பத்தி எஜுகேட் பண்றதுதான் அந்த நியூ ஸ்கூல் கான்செப்ட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு நிமிஷம் தாராளமா அந்த டீகாஸ்ட் நம்மள நாமளே டீகாஸ்ட் பண்றதுக்கு, அந்த சாதி நீக்கம் செய்வதற்கு அப்படி ஒரு இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நீங்க வந்து சின்ன குழந்தைங்கள்ல நீங்க வந்து மனமாற்றத்தை உண்டு பண்றீங்க, நாம ஈக்குவலா பாக்கணும்னு. அப்ப அது என்ன ஆகும்னா ஒரு ஜெனரேஷன் அந்த குழந்தைங்க வளரும் போது அந்த ஜெனரேஷன்லயே அது அழிஞ்சிடும். அந்த தவறான நம்பிக்கைகள் இருக்குல்ல, இன்னொரு மனுஷங்க இன்னொரு இனத்தவர்களை வந்து நாம ஒடுக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து அழிக்கப்படுது. அந்த மாதிரி நம்ம இங்க எந்த வேலையுமே செய்யல. ஆக்சுவலி நம்ம எங்க செய்யணும்னா அங்கதான் செஞ்சிருக்கணும் அப்படின்றதுதான். சோ ஆக்டிவிசம் வந்து நம்ம ஒரு ஆமா அப்படி போய் ப்ரொட்டஸ்ட் போராட்டம் அப்படிங்கறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, நம்ம இன்னுமே போராடிக்கிட்டு தான் இருக்கோம், எதுவும் மாறின மாதிரி தெரியல. அப்ப வேற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். வேற எங்கேயும் உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு மாடியூல் இருக்கான்னு தேடுங்க. என்ன பண்றாங்க எஜுகேஷனிஸ்ட், இந்த சோசியல் சயின்டிஸ்ட், இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லும் போதுதான் இப்போ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் என்னெல்லாமோ அதுல வந்து ரிலீஸ் பண்றாங்க. மேஜரா இத வந்து அட்ரஸ் பண்றதுக்கு வந்து இன்னும் எவ்வளவு, அதுக்கு இன்னும் நம்ம எவ்வளவு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. லைக் இது அட்ரஸ் பண்ணியே ஆமா ஸ்கூல்ஸ்ல வந்து ரிஃபர்மேஷன்னாலே நம்ம இல்ல, ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு டெமோக்ரஸி அப்படின்னாலே நம்ம வந்து இன்னும் அந்த எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறது அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி அது வந்து அது இல்ல, அது ஒரு பாட்டு தான், ரொம்ப சின்ன பாட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எஜுகேஷன் சிஸ்டம் வழியா இந்த சமூகத்தை நேர் செய்வதற்கான ஒரு கல்வியை நாம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க நீட் மாதிரியான கொடுமைகளோ இல்ல புதிய கல்விக் கொள்கையில இருக்க மத்த விஷயங்களையோ நம்ம எப்பயோ தடுத்திருக்க முடியும் அப்படிங்கறதுதான்.
சோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் நீங்க வந்து சாதின்னு சொல்ல கூட தேவையில்லை. ஆனா நீங்க ஈக்குவாலிட்டின்னு சொல்லலாம். பசங்களுக்கு அப்படிதான் சொல்லி தரணும். நீங்க எல்லா மனிதர்களையும் எப்படி சமமா பார்க்கணும், அவங்க என்ன கலர்ல இருந்தாலும், என்ன பொருளாதார சூழல்ல இருந்தாலும், எந்த பிரிவை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்கள மதிக்கணுங்கிற ஒரு சமத்துவ கல்வி இருக்குல்ல, அது இங்க வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அப்போ அந்த ஹிஸ்டரிய சொல்லி தருது. இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி இல்லைன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து அந்த நியூ ஸ்கூலோட கான்செப்ட்ல இது எல்லாமே இருக்கு. எப்படி வந்து ஒரு தவறான ஒரு வழி நடத்தல் இல்ல ஆட்சி முறைனால எவ்வளவு உயிர்களை நம்ம கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மியூசியம்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ், போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் அந்த இடங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அந்த கொடுமைகளை காமிச்சுதான் அவங்க எஜுகேட் பண்ணிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் ஆமா ஆமா அது அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்கலங்கிறது ஒரு பெரிய கொடுமைதான். சோ ஆக்டிவிசம் வந்து நம்ம அப்படிதான் பாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு தனி மனிதர்களோட மனங்களுக்குள்ள ஊடுருவுகிற அது ரொம்ப முன்னாடியே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம ஒரு மனிதர்களா அப்ரோச் இத முதல்ல பண்ணணும்ங்கிறதுதான் மெயின். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் வந்துட்டீங்க. லைக் இந்த சென்ஸ் அத ரூட் காஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிஞ்சிலேயே வந்து நம்ம நல்ல விஷயத்த முதல்ல வந்து விதைக்கணும்ங்கிறதுதான் இங்க நீங்க வந்து சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நமக்கு வந்து 7 வயசுக்குள்ள நம்மளோட அந்த பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருது அப்படின்னும் போது அந்த 7 வயசுக்குள்ள நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அதுதான் அடுத்த 40 வருஷத்துக்கு ஒரு ஒரு மனிதனோட கேரக்டரை செட் பண்ணுது இல்லையா? அந்த 7 இயர்ஸ்க்குள்ள நம்ம என்ன லேர்ன் பண்றோமோ, இந்த 7 இயர்ஸ்க்குள்ள நம்ம என்னத்தை இங்க சொல்லி கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு. 7 இயர்ஸ்க்குள்ள நீங்க எல்லா விதமான என்ன சொல்றது, ஆண்கள் பெருசு, பொம்பளை பிள்ளைங்கன்னா கீழே, அப்புறம் வந்து இவங்க வீட்டுக்குள்ள போக கூடாது, இதெல்லாம் தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். இத சொல்லி கொடுக்கலன்னா கூட அந்த அட்மாஸ்பியர்ல வளரும்போது அது இன்னும் மோசம். சொல்றதை விட இன்னும் பார்த்து வளரும் போது, பெரியவங்களை பார்த்து வளரும் போது இன்னும் மோசம். அப்பா அப்படி இருக்காங்க, தாத்தா அப்படி இருக்காங்க, அம்மா இப்படி பிஹேவ் பண்றாங்க, எல்லாத்தையும் பார்த்து அந்த 7 வயசுக்குள்ளேயே அதோட கம்ப்ளீட் பிலீஃப் சிஸ்டமும் ஃபார்ம் ஆயிடுது. அதை நீங்க திருப்பி கொண்டு வந்து அங்க அன்லேர்ன் பண்ண வைக்கணும். எங்க பெரியார சொல்லி, அம்பேத்கர் சொல்லி, நீங்க இன்னும் மார்க்ஸ் சொல்லி, எல்லா தலைவர்களையும் சொல்லி நீங்க வந்து ஒரு ஐடியாலஜியா, குழந்தைக்கு வந்து ஐடியாலஜி தேவை இல்லைல்ல, நீங்க வந்து எத்திக்ஸ் தான் தேவை. ஒரு எப்படி வாழணும்னு சொல்லி தரணும், எப்படி எல்லாரும் நல்லா வாழ்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம எப்படி உருவாக்கி கொடுத்து நாமளே எப்படி நல்லா வாழ முடியும்ன்ற ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் நாம வந்து சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஆனா அதை நம்ம வந்து தலைவர்களை வச்சுதான் புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறதுதான் நமக்கு பெரிய சிக்கல். அந்த தலைவர்கள்னு வரும்போது அதுக்குள்ளேயே 1008 சண்டைகள் வந்துருது. சோ ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மாதிரி அதுலயுமே முழுசா உள்வாங்க முடியாம ஒரு பேரியர் கிரியேட். ஆமா, உன் தலைவர் சொன்னது சரி, என் தலைவர் சொன்னதான் சரி இப்படின்ற சண்டைகள் வேற அதுக்கப்புறம் வந்துருது. சோ இந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு கல்வி அப்படிங்கறது, ஒரு சமத்துவம் சார்ந்த கல்விங்கிறத நம்ம ஒரு எஜுகேஷனாவே சின்ன வயசுல கொடுத்துடணும் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன பேரலா ஓடிட்டு இருந்துச்சு மைண்ட்லன்னா, இப்ப ஒரு சிலர் வந்து அப்கோர்ஸ் நம்ம பேசுறது வந்து ஒரு என்டையர் சிஸ்டமிக்கான விஷயத்த எப்படி அட்ரஸ் பண்றதுங்கிறதா இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே. பட் நான் கேக்குற கேள்வி சிஸ்டமிக் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளா கேக்குறேன். இப்ப சிலர் இப்போ குழந்தைங்கள வளர்த்து எடுக்கிறதுல பேரண்ட்ஸ் வந்து இப்போ நாங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. இட்ஸ் லைக் நான் என் குழந்தைங்களும் டிஸ்கிரிமினேட் பண்றது இல்ல, நாங்களும் டிஸ்கிரிமினேட் பண்றது இல்ல, நாங்க ஈக்குவலா தான் பாக்குறோங்கிற ஒரு ஜோன்லயே வளர்றாங்க. ஆனாலும் அவங்களோட ரிச்சுவல்ஸ் இல்ல பிராக்டிசஸ் மூலியமா பாசிவா அந்த காஸ்ட் வந்து கடத்தப்படுது இல்ல. அதையும் அந்த குழந்தை பார்த்தா வருது. என்னதான் வந்து இன்னொருத்தவங்க அவங்க டைரக்டா டிஸ்கிரிமினேட் பண்ணலனா கூட சில விஷயம் மூலமா அவங்களோட காஸ்ட் பிரிவிலேஜ வந்து விட்டு கொடுக்காம
அதை மெயின்டைன் பண்ணிட்டே வர ஒரு மனோபாவமா இருக்கட்டும், அது அது அவங்க மொழி லாங்குவேஜ் மூலியமாவோ இல்ல பேர் மூலியமாவோ இல்ல ஏதோ ஒரு மூலியமா அதை வெளிக்காமிச்சிட்டு அண்ட் தேர் கம்ஃபர்டபுள் வித் தட் அப்படி இருக்கிறது ஓகேங்கிற ஒரு ஜோன்லயும் வளர்த்து எடுக்கப்படுறாங்க. அண்ட் சோ இப்ப இந்த இடத்துல ஒரு அடல்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்னன்னா, நான் வந்து யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணல, நான் யாரும் எதையும் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஜோன்ல ஸ்டக் ஆயிடுறாங்க. ஆன்டி காஸ்டிசம்ங்கிறதுக்குள்ள ஃபுல்லா வர மாட்டேங்கிறாங்க. அதாவது நான் காஸ்ட் பாக்குறது இல்ல, நான் டிஸ்கிரிமினேட் பண்றது இல்ல, சோ நான் எதுக்கு ஆன்டி காஸ்டிசம் அந்த ஜோன்ல நான் ஏன் பாக்கணும் அந்த சோ இந்த ஸ்டேஜோட ஸ்டக் ஆயிட்டு ஃபுல்லா அந்த ஏன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜாதியற்றவங்களா அவங்கள வந்து ஏன் அவங்களால பார்க்க முடியறது இல்ல இந்த சென்ஸ். புரியுதா நான் கேக்குறது? நான் ஏதோ புரியுது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நான் சாதி பாக்குறது இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட அதோட அர்த்தம் என்னன்னா, நான் சாதி குற்றம் எதுவும் பண்றது இல்ல அப்படிங்கறதுதான். ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைலா தான் அது இருக்குல்ல, அது அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. சாதி என்னோட வாழ்க்கை முறையா எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கு. ஓகே, நம்ம போடுற ட்ரெஸ்ல இருக்கு, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கு, நம்ம பாக்குற சினிமால இருக்கு, எல்லாத்துலயும் வந்து சாதி இருக்கு. கல்யாணத்துல இருக்கு, காதல்ல இருக்கு, எல்லாத்துலயும் சாதி இருக்கு. அப்படின்னும் போது அவங்க நான் சாதி பாக்குறது இல்லன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, சாதி யாரையும் வந்து நான் அடிக்கிறது இல்ல, யாரையும் என் வீட்டுக்குள்ள வராதன்னு நான் சொல்றது இல்ல, அந்த மாதிரி ஒரு தீண்டாமையை நான் வந்து கடைபிடிப்பதில்லை, அது குற்றம் தானே, தீண்டாமையை கடைபிடிப்பதில்லை, வன்கொடுமைகளில் ஈடுபடுவதில்லை அப்படிங்கறதான் அவங்க வந்து தான் சாதி பாக்குறது இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஒரு வாழ்க்கை முறையா அவங்க சாதி வாழ்க்கையதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் நாம புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அவங்க ஒண்ணு இக்னோரன்ஸ்ல இருக்கிறாங்க பலர், இல்லாட்டி தெரிஞ்சும் இதுல ஒன்னும் தப்பு இல்லையே, நான் ஒன்னும் யாரையும் ஹார்ம் பண்றது இல்ல, ஆனா இப்படி இருந்துட்டு கூட போயிடலாம்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஸ்டக் ஆயிடுறாங்க. திருமணம், ஆமா, இப்ப திருமணம்னு வரும்போது நாங்க வந்து காதல் திருமணம்னா கூட நாங்க ஒத்துக்குவோம், அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா காதல் திருமணம் எங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்க அப்படின்னா கூட எப்படி ஒத்துக்குவாங்கன்னா, அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை காதலிச்சாதான் ஒத்துக்குவாங்க. இல்லன்னா எப்படி வந்து நீங்க சாதி அவங்க எங்க சாதி வாழ்க்கைதான் வாழ்றாங்கிறத நம்ம எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பிக்ஸ் ஆகும்போது எந்த மேட்ரிமோனில பாக்குறாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அந்த ஜாதகத்தை கொண்டு போய் இவங்க யாருகிட்ட குடுக்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சு போயிடும். அப்ப அதுதான் அவங்களோட அளவுகோல். நீங்க யார திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து ஒரு ஓப்பனா இல்ல, நீங்க அரேஞ்ச்டு மேரேஜாவே இருந்தா கூட நீங்க வந்து உங்களுக்கு தகுதியானவங்க எந்த சமூகத்துல வேணாலும் இருக்கலாம்ல, அப்படியே இந்த மாட்டேங்கிறீங்க. அப்படி இந்த சாதி பார்க்க மாட்டோம்னு சொல்றவங்க வந்து அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்காததுனாலதான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சாதி பேருக்கும் ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் வந்து உருவாயிருக்கு. கவுண்டர் மேட்ரிமோனி, 1 இயர் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லி உருவாக்க வேண்டிய தேவை வந்து திருமணத்துல தானே சாதி முக்கியமா. நீங்க அங்கதான், அதுதான் அளவுகள் என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப நீங்க வந்து நீங்க சாதி பார்க்க மாட்டீங்க அப்படின்னா கான்சியஸா டெலிபரேட்டா நீங்க வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் பண்ணணும் ஆக்சுவலி. அதுதான் நீங்க சாதி பார்க்காம இருக்கீங்கிறதுக்கான அடையாளம். ஆனா அது அப்படி எல்லாம் யாரு பண்றாங்க உண்மையில? அப்படி இருந்திருந்தா ஏன் 5% தான் இங்க காதல் திருமணங்கள், இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் வந்து இந்தியால அவ்வளவுதானே இருக்கு. சாதி பாக்கலன்னு அவங்க சமூகத்துக்குள்ளேயே வந்து பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலங்கிறத புலம்புவாங்க, ஆனா அதை தாண்டி பாக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் சொல்றேன்ல, இவங்க ஏதோ இப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கிற மாதிரியும் சமூகம் சரியாயிட்ட மாதிரியும் நாங்கெல்லாம் பாருங்க சாதியே பாக்குறது இல்ல அப்படின்லாம் இவங்க பேசுறாங்கல்ல. அதுதான் நான் சொல்றேன். இதுதான் வந்து ஸ்கேல். இதுதான் நீங்க எங்க இந்தியால வந்து எவ்வளவு பேர் வந்து சமத்துவத்தை நம்புகிறார்கள், இல்ல ஒரு கலப்பு வாழ்வை எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் வந்து இந்த திருமண முறைதான். அது எப்படி இன்டாக்டா எண்டோகாமி சிஸ்டம் வந்து 95% இன்னும் அதிகம் சில மாநிலங்கள்ல. அப்போ அது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு இன்டாக்டா இருக்கு? சோ அப்ப இங்க என்ன மாற்றம் வந்து நாங்க சாதி பார்க்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது. கண்டிப்பா கண்டிப்பா. யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, how shall we understand this term reverse casteism? These days people use this term to contradict reverse casteism. அத பத்தி உங்க தாட்ஸ் என்ன? ரிவர்ஸ் காஸ்டிசம்னா எப்படி சொல்றாங்க? நம்ம வந்து அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, என்ன சொல்ல வர? அதான் நியூ பிரவீன், நீங்க
அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்க will continue to discuss. இல்ல இப்ப நிறைய டெர்மினாலஜிஸ் வந்துருச்சு. ஆமா ஆமா, எனக்குமே டக்குன்னு அது கேட்ச் ஆகுது. நான் அவ்வளவு நான் அதை கூகுள் பண்றேன் பேரலாவே. ஓகே, சோ discrimination against members of higher caste or dominant groups in favor of those from marginalized caste. Okay, it's like reverse casteism na. அப்படி எங்க நடக்குதா எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி எங்க ரிவர்ஸ் காஸ்டிசம் எங்க நடக்குது? இப்ப காஸ்டிசம்ங்கிறதே வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டி தான். கண்டிப்பா வந்து அந்த அடுக்குல யாரு கீழே இருக்காங்களோ அது பட்டியல் சமூக மக்களா இருந்தாலுமே அடுக்குல கீழே இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. பட் ரிவர்ஸ் காஸ்டிசம்னு நீங்க வந்து எனக்கு மேல இருக்கிறவங்கள நான் டிஸ்கிரிமினேட் பண்ணுவேன்னா அது இந்திய சமூகத்துல சாத்தியமே கிடையாது. அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா காஸ்ட் சிஸ்டமே டெமாலிஷ் ஆயிடும். உண்மையிலேயே அதுக்கு வாய்ப்பே இல்ல. வந்து அந்த டேர்ம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் அவங்க டாமினன்ட் காஸ்ட் குரூப்ஸ்குள்ள அவங்களுக்குள்ளயுமே ஒரு காஸ்டிசம் இருக்குல்ல, அத அப்படி சொல்றாங்களா இல்ல தெரியல. அதுதான் நான் சொல்றேன்ல, இப்போ நீங்க வந்து பிராமின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அதுலயுமே பிரிவுகள் இருக்கு. ஓபிசி எடுத்துக்கிட்டாலுமே ஓபிசிலயுமே கூட ஒரு சாதிக்கு கீழேயும் பல அடுக்குகள் இருக்குல்ல. சோ அப்படிதான் வந்து 6000 சாதிகள் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கீங்க. இந்த 6000 சாதிகளுமே வந்து மேல இருக்கிறது தனக்கு மேல இருக்கிறவங்க மேலதான், கீழே இருக்கிறவங்க கீழே தான் அப்படின்னு தான் நம்புறாங்க. இதுல ரிவர்ஸ் காஸ்டிசம்ங்கிறது வந்து ஒரு டெர்மினாலஜியா யூஸ் பண்ணப்படலாமே தவிர நடைமுறையில அது இருக்கா? ஒரு 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 அப்ரஸ்ட் இல்ல மார்ஜினலைஸ்டு காஸ்ட் வந்து மேல இருக்கிறவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. அப்படி இருந்தா அது காஸ்ட் சிஸ்டமே கிடையாது. சாதி அமைப்பு அப்படி இயங்குறது இல்ல, அப்படி அது கட்டமைக்கப்பட்டிருக்கல. சரி, ஓகே. சோ ஐ திங்க் வந்து பிராக்டிகலா அது இல்லன்றது நடைமுறையில அது இல்ல. ஆக்சுவலி நீங்க எங்கேயாவது அததான் சொல்றேன்ல, இந்த சோசியல் மீடியால நிறைய வார்த்தைகள் உருவாகுதுல்ல, பதங்கள் நிறைய டேர்ம்ஸ் உருவாக்குறாங்கல்ல. அப்படி ஒரு ஐடியாவா இருக்கலாம், நான் வந்து உன்னை ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலி நான் ஒரு கைடிங் கொஸ்டின்ஸ்ல பாக்குறேன். ஏன்னா அடுத்து நம்ம இத வச்சு ஐ மீன் ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம ஆக்டிவிசம் பத்தி பேசிட்டோம். ஜென்ரலா அது நம்ம இப்ப எப்படி அதை பார்க்கணுங்கிற கண்ணோட்டத்தை வந்து எஜுகேஷன் வைஸா கொண்டு போகணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மேம் இருக்கீங்களா? உங்களோட இது லோட் ஆயிட்டு இருக்கு. மேம் இருக்கீங்களா? அது ஏதோ கேக்குதா? ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு மேம், வேணா நீங்க ரீஜாயின் பண்றீங்களா? இல்லாட்டி நானுமே என்டையரா க்ளோஸ் பண்ணிட்டு லைவ் ரீஸ்டார்ட் பண்றேன். இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம் இது சேவ் ஆயிடும் தனியா.